வணக்கம் அன்புக்குரிய நேயர்களே. கொரோனாவுடைய இரண்டாம் அலை உச்சத்தை எட்டிக் கொண்டிருக்கிறது. நாளுக்கு நாள் நம்ம கேசஸ் அதிகரித்துக் கொண்டே இருப்பதை பார்க்கின்றோம். தமிழ்நாட்டுல 2 வாரங்களுக்கான ஒரு முழு ஊரடங்கும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில இந்த ஊரடங்கு முக்கியமானதா? இது நோயை உண்மையிலேயே தடுக்க உதவுமா? என்னவெல்லாம் அடுத்து நாம் செய்ய வேண்டும் இந்த இரண்டாம் அலையை கட்டுக்குள் கொண்டு வருவதற்கு அப்படிங்கிற நிறைய கேள்விகள் நம்ம மனதுல எழக்கூடிய இந்த நிலையில டாக்டர் பிரியா சம்பத்குமார் நம்மோடு இணைகின்றார். அவர் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய புகழ்பெற்ற மேயோ கிளினிக் உடைய தொற்று நோய் தடுப்பு பிரிவினுடைய தலைவராக இருக்கின்றார். இந்த கொரோனாவை அமெரிக்காவினுடைய முதல் அலை, இரண்டாம் அலை இரண்டையுமே நேரடியாக அதற்கான வைத்தியம் செய்த மருத்துவராகவும் அமெரிக்காவில இருக்கின்றார். இவர் ஒரு தமிழர், தமிழ்நாட்டில் மருத்துவம் படித்தவர், இப்போ அமெரிக்காவில இந்த பணியில இருக்கக்கூடியவர். இந்த நோயை பற்றி, இதை நம்ம எப்படி எதிர்கொள்ளணும் என்ற நிறைய விஷயங்கள் பற்றி டாக்டர் பிரியாவோடு உரையாடுவோம். வணக்கம் டாக்டர் பிரியா, எங்களோட இணைந்ததற்கு ரொம்ப நன்றி. முதல்ல உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நல்லா, தமிழ்நாட்டுல இப்ப நம்ம ஒரு லாக்டவுன் ஆரம்பிக்க போவோம். சோ இந்த காலகட்டத்துல முதல் அலையில இருந்ததை விட எங்களுக்கெல்லாம் ஒரு பயம் இருக்கு. மீண்டும் ஒரு லாக்டவுன் வந்துடுச்சு, மீண்டும் ஒரு பொருளாதார ரீதியான என்ன பாதிப்புகள் இருக்கும், இந்த லாக்டவுன் உண்மையிலேயே ஹெல்ப் பண்ணுமா, இந்த முறையாவது இந்த 14 நாள்ல நம்மளால இந்த வைரஸை கண்ட்ரோல் பண்ண முடியுமா, இல்ல போன வருஷம் மாதிரி மாசக்கணக்கா மூடி இருக்க வேண்டி இருக்குமா அப்படிங்கிற நிறைய அச்சங்களோட இந்த முறை இந்த 2வது வேவை எதிர்கொள்றோம். சோ எப்போ இந்த பீக் இந்த முறை இருக்க வாய்ப்பு இருக்கு, எப்போ இதுல இருந்து ரெஸ்பைட் கிடைக்க வாய்ப்பு இருக்குன்னு அந்த விஷயத்துல இருந்து தொடங்கலாம்னு நினைக்கிறேன் டாக்டர். சோ இந்த பீக்குங்கிறது நம்ம ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. ஏன்னா பீக் நம்ம கையில தான் இருக்கு. இப்ப பீக்குங்கிறது நம்ம இப்ப எதுவுமே செய்யலன்னா பீக் போயிட்டே இருக்கும், நிக்கவே நிக்காது. அது பீக்காவே ஆகாது, கண்டினியூஸா இந்த மாதிரி கேஸ் ஏறிட்டே போகும். அண்ட் எவ்வளவு கேஸ் அதிகமாகுதோ அவ்வளோ டெத்ஸும் அதிகமாகும். சோ இந்த லாக்டவுன் பண்றது அவசியம். இது நம்ம கிட்ட சாய்ஸே இல்லை. சோ லாஸ்ட் இயர் இதே டைம்ல லாக்டவுன் பண்ணும்போது லாக்டவுன் ரொம்ப எஃபெக்டிவா இருந்தது கோவிட கண்ட்ரோல் பண்றதுல. ஆனா நிறைய எக்கனாமிக் ப்ராப்ளம்ஸ் அதனால இருந்தது. நிறைய பேருக்கு ரொம்ப கஷ்டப்பட்டாங்க, வேலைக்கு போக முடியாம, காசு சம்பாதிக்க முடியாம, அதெல்லாம் ரொம்ப ப்ராப்ளம் இருந்தது. இப்ப நம்ம 1 year எக்ஸ்பீரியன்ஸ்ல இந்த வாட்டி ஐ திங்க் தமிழ்நாட்டுல நம்மளால ஒரு லாக்டவுனை ரொம்ப ஹியூமேன் வேல பண்ண முடியும். லாக்டவுன் எல்லாருமே வீட்டுல இருக்கணும். ஆனா டெய்லி வேஜ் வாங்குறவங்க, இவங்களுக்கு சம்பளமே வராதவங்க, அவங்களுக்கு எல்லாம் கவர்மெண்ட் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணணும். அவங்களுக்கு சாப்பாடு இல்லாம போக கூடாது. அதெல்லாம் இப்ப நமக்கு தெரியும். முதல் வாட்டி லாக்டவுனுங்கிறது ரொம்ப அன்எக்ஸ்பெக்டடா, ரொம்ப சடனா வந்தது. இப்ப நமக்கு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு அண்ட் கவர்மெண்ட் வில் பி ஏபிள் டு ஹெல்ப் பீப்புள். நமக்கு லாக்டவுன் அந்த எக்கனாமிக் எஃபெக்ட் நிச்சயமா கொஞ்சம் இருக்கும் தான் செய்யும். பட் டிஸ்ப்ரப்போர்ஷனேட்டா ஒரு ப்ரொபோர்ஷன் ஆஃப் சொசைட்டி மட்டும் பாதிக்காம அவங்கள ஹெல்ப் பண்ணி அட் த சேம் டைம் எல்லாரோட ஹெல்த்தையும் நல்ல ப்ரொடெக்ட் பண்ணோம்னா இந்த லாக்டவுனுக்கு நல்ல ரொம்ப இம்பாக்ட் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இந்த லாக்டவுன் ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு சொல்றீங்க. இந்த லாக்டவுனால நம்ம அச்சீவ் பண்ண வேண்டிய டார்கெட் என்ன? இப்ப நம்ம 14 நாள் எல்லாமே மூடி இருக்க போறோம். இந்த 14 நாளுடைய முடிவுல நம்ம எந்த இடத்தை எட்டி இருந்தா இந்த லாக்டவுன் வெற்றின்னு சொல்லலாம்? லாக்டவுனுங்கிறது இதோட எஃபெக்ட் இமீடியட்டா இருக்காது. இப்ப நம்ம லாக்டவுன் மண்டே அன்னைக்கு ஆரம்பிச்சோம்னா டியூஸ்டே அன்னைக்கு மறுபடியும் கேசஸ் ஏறிட்டே போகுது, வென்ஸ்டே அன்னைக்கு மறுபடியும் கேசஸ் ஏறிட்டே போகுதுன்ட்டு அந்த மாதிரி நினைக்க கூடாது. இந்த வாரோட கேஸ் எல்லாம் போன வாரம் இன்ஃபெக்ட் ஆனது. சோ இந்த வாரம் லாக்டவுன் ஆரம்பிச்சோம்னா அதுக்கு 1 week 2 weeks கழிச்சுதான் அதோட இம்பாக்ட் தெரியும். சோ கேசஸ் ஃபர்ஸ்ட் வீக்ல ஸ்டெடியா பிளாட்டோ ஆகி நெக்ஸ்ட் வீக்ல தான் கொஞ்சம் கம்மியாகும். சோ அந்த கம்மியாகிறது லாக்டவுன் எவ்வளவு எஃபெக்டிவா இருக்கிறது, இந்த கேஸ் கவுண்ட் டிக்ரீஸ் ஆகுதுதான் அதோட மெஷர். அண்ட் நம்ம இன்னொன்னு நான் சொல்றேன் என்னன்னா, இந்த 1 week நெக்ஸ்ட் 1 weekல டெத் கவுண்ட் ஏறிட்டே தான் போகுது. ஏன்னா இந்த இன்ஃபெக்ட் ஆனவங்க ஆல்ரெடி ஹாஸ்பிட்டல் இருக்கிறவங்க லாக்டவுன் வில் நாட் ஹெல்ப் தெம். சோ டெத் கவுண்ட் ஒரு வாரத்துக்கு ஏறிட்டு தான் போகும், அதுக்கப்புறம் தான் கம்மியாகும். முதல் வேவுக்கும் 2வது வேவுக்கும் நீங்க ஒரு மருத்துவரா 2 வேவ்லயுமே கொரோனா பேஷண்ட்ஸை ட்ரீட் பண்ணிருக்கீங்க அமெரிக்கால. சோ அங்கேயும் 2 வேவ் பாத்திருக்கீங்க, அதுக்கப்புறம் தடுப்பூசின்னு இப்போ வரைக்கும் காலகட்டத்தை பாத்திருக்கீங்க. ஃபர்ஸ்ட் வேவுக்கும் செகண்ட் வேவுக்கும் பெரிய வித்தியாசங்கள் பாக்குறீங்களா, இல்ல அப்படியே தான் இருக்கா?
சோ அமெரிக்கால ஃபர்ஸ்ட் வேவ்க்கும் செகண்ட் வேவ்க்கும் வித்தியாசமே இருக்குல்ல. ஃபர்ஸ்ட் வேவ் வந்து ஆக்சுவலா எங்களை ரொம்ப பாதிச்சது, ஏன்னா எங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸே இருக்குல்ல. அண்ட் இந்த கேஸ் கவுண்ட் இப்ப நியூ டெல்லியில எல்லாம் இவ்வளோ சீக்கிரமா கேசஸ் இன்க்ரீஸ் ஆகும்போது எல்லா இடமுமே ஓவர்வெல்ம் ஆயிடும். அந்த ஓவர்வெல்ம் ஆனா கோவிட் டெத்ஸோட இந்த கோவிட் ட்ரீட்மெண்ட் கொடுக்காம டெத்ஸ் நிறைய இருக்கும். சோ அதுதான் ஆச்சு நியூயார்க்ல. டாக்டர்ஸ் நர்சஸ் ரொம்ப பிஸி ஆயிட்டாங்கன்னா அவங்களால பேஷண்ட்ஸ் கொடுக்குற கேர் கம்மி ஆயிடும், அதனால பேஷண்ட்ஸ் இறந்துடுவாங்க. இது வந்து டாக்டர்ஸ் நர்சஸ் பிளேம் பண்ணக்கூடாது, இது வந்து மக்களை தான் பிளேம் பண்ணணும். இவங்க வந்து கூட்டமா சேர்ந்து நிறைய கேசஸ் ஒரேடியா ஹாஸ்பிட்டலுக்கு வரும்போது ஹாஸ்பிட்டல்ஸால அவங்கள மேனேஜ் பண்ண முடியாது. சோ எங்களுக்கும் யூஎஸ்ஏல ஃபர்ஸ்ட் வேவ் நியூயார்க்ல அப்படிதான் இருந்தது. ரொம்ப அதிகமான ப்ரொபோர்ஷன் ஆஃப் டெத்ஸ், கேசஸ்க்கும் டெத்ஸுக்கும் அந்த ரேஷியோ டெத்ஸ் ரொம்ப ஹையா இருந்தது. செகண்ட் வேவ் வரும்போது யூஎஸ்ஏல நாங்க நிறைய ப்ரிப்பேர்டா இருந்தோம். எங்களுக்கு அந்த ஃபர்ஸ்ட் வேவ் நியூயார்க் எங்களால இமேஜினே பண்ண முடியல. இந்த மாதிரி இது நியூயார்க்கான இவ்வளோ ரிச் கண்ட்ரில ரோட்ல பீப்புள் இறந்து போறாங்க, ஹாஸ்பிட்டல் பெட் கிடைக்காம வீட்லயே இறந்து போறாங்க, இதெல்லாம் அன்இமேஜினபிளா இருந்தது. இதேதான் இப்ப டெல்லிலயும் நடந்துட்டு இருக்கு. அதை பார்த்துட்டு நாங்க வந்து சும்மா இருக்கல, நாங்க நியூயார்க் வெளியே இருந்த ஸ்டேட்ஸ் பாக்கி எல்லா ஹாஸ்பிட்டல்ஸும் அந்த எக்ஸ்பீரியன்ஸ்ல இருந்து லேர்ன் பண்ணி நிறைய ப்ரிப்பரேஷன்ஸ் பண்ணோம். ஸோ செகண்ட் வேவ் வரும்போது கேசஸ் நிறைய இருந்தது, ஆனா டெத் ரேட் கம்மியா இருந்தது, ஏன்னா நாங்க ப்ரிப்பேர்டா இருந்ததுனால. அண்ட் அமெரிக்கால முதல் அலை வந்து தீவிரம், ரெண்டாவது அலையே நீங்க தயாரிப்போட இருந்ததுனால சமாளிச்சுட்டேன் அப்படின்னு சொல்றீங்க. இந்தியால ரிவர்ஸா இல்ல இருக்கு. இந்தியால முதல்ல நாங்க நல்லாவே சமாளிச்சிட்டோம். ஒரு வருஷம் வந்து நாங்க அப்புறம் லாக்டவுன் அன்லாக் எல்லாம் பண்ணி வீட்டை விட்டு வெளியே வர ஆரம்பிச்ச பிறகு இந்த ரெண்டாவது அலையுடைய தாக்கத்தை தாங்க முடியாம இருக்கு. என்ன காரணம்? ஏன்னா வந்து என்ன ஆச்சுன்னா யூஎஸ்ஏல நாங்க ஆக்சுவலா லாக்டவுன் அவ்வளோ ஃபோர்ஸ்ஃபுல்லா போடல ஃபர்ஸ்ட் டைம், அதனாலதான் வந்து எங்க ஃபர்ஸ்ட் வேவ் ரொம்ப அதிகமா இருந்தது. இந்தியால ஃபர்ஸ்ட் வேவ் வந்து கம்மியா இருந்தது, ஏன்னா உங்க லாக்டவுன் நாங்க எல்லாரும் சொல்லிட்டு இருந்தோம் எங்க கவர்மெண்ட் ஆஃபீஷியல்ஸ் கிட்ட, இந்தியால பாருங்க எப்படி பண்ணிருக்காங்க லாக்டவுன், அதுல இருந்து யூ ஷுட் லேர்ன்னு. சோ தே டிட் லேர்ன். அந்த செகண்ட் வேவ் வரும்போது அவங்க குவிக்கா ஹோல் கண்ட்ரி லாக்டவுன்ல போடலாம்லயும் ஏரியாஸ்ல லாக்டவுன் போட்டாங்க. And that was effective. And secondly, எல்லாருக்கும் மனசுல ரொம்ப பயம் இருந்தது. ஃபர்ஸ்ட் வேவ் அவ்வளவு மோசமா இருந்ததுனால people were cautious here. இந்தியால எக்ஸாக்ட் ஆப்போசிட். நம்மெல்லாம் தாண்டி வந்துட்டோம் ஃபர்ஸ்ட் வேவ், நாங்கெல்லாம் சூப்பர் ஹியூமன், இந்தியன்ஸ் யாருமே ஒண்ணுமே பண்ண முடியாது, இம்யூனிட்டி இருக்கு, கொரோனா எங்களை தொடாது. எக்ஸாக்ட்லி அந்த மாதிரி நினைப்புல அந்த சூழ்நிலையில தீபாவளி வந்தது, அதுக்கப்புறம் நியூ இயர் செலிப்ரேஷன், அப்புறம் எலெக்ஷன் ரேலிஸ், கும்பமேளா, இதெல்லாம் ஹியூஜ் இவெண்ட்ஸ், ஹியூஜ் கிரவுட்ஸ். அண்ட் நான் இந்தியாவுக்கு வந்து இப்போ ஒரு வருஷம் ஆகுது, பட் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் சொல்லிட்டு இருக்காங்க ஒண்ணுமே இல்ல, எல்லா ரெஸ்டாரண்ட்லயும் போடலாம், மாஸ்க் யாரும் போடுறது இல்ல, சினிமா ஓப்பன், கல்யாணம் எவ்வளவு கல்யாணம் நடந்திருக்கு. இதெல்லாம் தான் வந்து செகண்ட் வேவ் இவ்வளோ சிவியரா இருக்கிறதுக்கு இவ்வளவு பெரிய இரண்டாம் அலை வந்ததுக்கு மக்களுடைய அஜாக்கிரதை, இந்த கூட்டம் மட்டுமே காரணம் சொல்றீங்களா? அதேதான். சோ என்ன ஆச்சுன்னா ஃபர்ஸ்ட் வேவ் இருக்கும்போது உலகம் பூரா அதே வைரஸ் அதே மாதிரிதான் பிஹேவ் பண்ணிட்டு இருந்தது, அதே ஸ்ட்ரெயின் ஆஃப் வைரஸ். இந்த கொஞ்சம் அந்த வைரஸ் வந்து ஒவ்வொரு வாட்டியும் ஒரு பேஷண்ட் கிட்ட இருந்து இன்னொரு பேஷண்ட்டுக்கு போகும்போது அந்த வைரஸ்ல கொஞ்சம் ஸ்லைட் மாற்றம் இருக்கும். அந்த மாற்றம் ஒவ்வொருத்தர் எவ்வளவு வாட்டி ஒருத்தர்கிட்ட இருந்து ஒருத்தர் பரவுறதோ அவ்வளோ வாட்டி அது அந்த மியூட்டேஷன் ஆறதுக்கு சான்ஸ் இருக்கு. சோ ஒரு பாப்புலேஷன்ல 100 கேசஸ் இருந்தா இந்த சின்ன மியூட்டேஷன் ஒவ்வொருத்தர்லயும் ஆனா கூட சின்ன 100 டைனி மியூட்டேஷன்ஸ் தான் இருக்கும். இப்ப இதுவே 100,000 கேசஸ் இருந்ததுன்னா 100,000 மியூட்டேஷன்ஸ் வரும்ல. இந்த 100,000 மியூட்டேஷன்ஸ் இருக்கிறதுனால ஒரு புது வேரியன்ட் வந்துடும். அந்த மாதிரிதான் இந்தியால நடந்திருக்கு. இந்த வைரஸே கொஞ்சம் மாறி இருக்கு ரெண்டாவது அலையில, அதுவும் இப்போ இது தீவிரமா பரவறதுக்கு ஒரு காரணம் இருக்கு. ஆமா, போன வைரஸ் இந்த வைரஸுக்கும் என்ன வித்தியாசம்? இந்த புது வேரியன்ட் எப்படி வித்தியாசமா இருக்குன்னா ரொம்ப இன்ஃபெக்ஷியஸா இருக்கு முன்னையோட.
சோ முன்ன வந்து இந்த ஃபர்ஸ்ட் வேவ்ல பாத்தீங்கன்னா ஒருத்தருக்கு கோவிட் வந்தா அவங்க கிட்ட இருந்து இன்னும் ஒருத்தருக்கு பரவும், இல்ல இன்னும் 1.5% பரவும். ஒரு வீட்டுல ஒரு 10 பேர் இருந்தாங்கன்னா ஒருத்தருக்கு வந்ததுன்னா இன்னும் 3 பேருக்கு வரும். இப்ப இந்த வைரஸ் ஒருத்தருக்கு வந்ததுன்னா வீட்டுல இருக்கிற 100%, சோ 10 பேருக்கும் பரவுது. அவ்வளவு இன்ஃபெக்ஷியஸா இருக்கு. அதுதான் மெயின் டிஃபரன்ஸ். இந்த வைரஸ் வந்து இன்னும் கொஞ்சம் சிவியர் டிசீஸ் உண்டாக்குறதா இல்ல டெத் ரேட் ஹையரா இருக்கான்ட்டு நமக்கு இன்னும் சொல்ல முடியாது. ஏன்னா கேஸ் கவுண்ட், டெத் ரேட் இன்னும் கரெக்டா நமக்கு டேட்டா இல்ல. வந்து அனுபவம் உள்ள அதுல நேரடியா இந்த கோவிட பார்க்கக்கூடிய மருத்துவர்கள் இங்க இருக்கிறவங்க அப்கோர்ஸ் உங்களோட ஷேர் பண்ணிருப்பாங்க. அவங்க அனெக்டோட்டலா சொல்லக்கூடியது என்னவா இருக்குன்னா, இளைஞர்களை அதிகமா தாக்குது, இல்ல போன வருஷம்லாம் 30-35 வயசுக்காரங்க ஐசியூக்கு போய் நாங்க பார்த்ததே இல்ல, இப்ப போறாங்க அப்படின்னும் போது இந்த ஸ்ட்ரெயின் ரொம்ப தீவிரமா இருக்கும். சோ என்ன ஸ்லைட் வித்தியாசம் அதுக்கு, அது நிச்சயமா கொஞ்சம் ட்ரூத் இருக்கு அதுல. பட் 100% அது சொல்ல முடியாது. ஏன்னா கொஞ்சம் வயசானவங்க எல்லாம் இப்ப வேக்சினேட்டடா இருக்காங்க. சோ யங்கர் பீப்புளுக்கு இன்னும் வேக்சின் போடல. சோ அது இந்த வைரஸ் 2-3% தானே இந்தியால ஒரு இது வரைக்கும் 2-3% ஓவரால். பட் நம்ம 65 அண்ட் ஓல்டர் பார்த்தோம்னா அதுல 20%, 30% நான் கேட்கிற நிறைய பேர் போட்டிருக்காங்க. சோ அவங்க ப்ரொடெக்டடா இருக்காங்க, whereas younger people are not protected. சோ அது காரணமா இருக்கலாம். இல்ல நிஜமாவே வைரஸ் அவ்வளோ டிஃபரன்ஸ் பிஹேவியர் யங் பீப்புள் இன்னும் பாதிக்கிறதான்னு இட்ஸ் பாசிபிள். ஆனா அதுக்கு இன்னும் கொஞ்சம் டேட்டா தேவை அந்த மாதிரி நடக்கிறதான்னு சொல்றதுக்கு. ஓகே, இன்னொரு விஷயம் இந்த முறை என்ன நோட்டீஸ் பண்றோம்னா, போன அலையில இந்தியாவில நாங்க பார்க்காத ஒரு விஷயம், ஆக்சிஜனுக்கான தேவை இப்போ அவ்வளவு இருக்கு. எங்க போனாலும் ஆக்சிஜன் தட்டுப்பாடு, ஒரு நாளைக்கு தான் ஆக்சிஜன் இருக்கு, இன்னைக்கு மத்தியானத்தோட முடிய போகுது அப்படின்னு. இப்போ ஆக்சிஜன் தேவைப்படுற பேஷண்ட்ஸ் ரொம்ப நிறைய வராங்களா, இல்ல ஆக்சிஜனோட இருப்பு கம்மியாயிடுச்சா, என்ன பிரச்சனை? இல்ல, சோ நம்ம வந்து ஃபர்ஸ்ட் வேவ்ல ஒரு சிட்டில ஒரு 10,000 கேசஸ் இருந்ததுன்னா அவங்க 10,000 கேசஸ்ல ஒரு 100 பீப்புளுக்கு ஆக்சிஜன் தேவைப்படும். சரியா? இப்பவும் அதே ப்ரொபோர்ஷனுக்கு தான் ஆக்சிஜன் தேவைப்படுது. ஒரு 1%, 2%, அப் டு 10%க்கு ஆக்சிஜன் தேவைப்படலாம். பட் நம்ம நம்பர் ஆஃப் கேசஸ் அவ்வளோ ஹியூஜா இருக்கும்போது 10% ஆஃப் 1 lakh இஸ் ஹியூஜ். அதுதான் டிஃபரன்ஸ். நம்ம ஆக்சிஜன் சப்ளை கம்மியால நம்ம ஆக்சிஜன் இப்பவுமே 100 பேருக்கு கொரோனா வந்தா 10 பேருக்கு தான் ஆக்சிஜன் தேவை. நிச்சயமா. போன வருஷம் 100 பேருக்கு வந்தது, 10 பேருக்கு ஆக்சிஜன் கொடுத்துட்டோம். இந்த முறை 1,00,000 பேருக்கு வருது. அதனால 10,000 பேருக்கான ஆக்சிஜன் நம்ம ரெடி பண்ண முடியல. எக்ஸாக்ட்லி, கரெக்டா சொல்றீங்க. சோ இத குவாண்டிட்டி இப்போ இது வளரக்கூடிய வேகம் தான் இப்போ பிரச்சனையா இருக்கு. எக்ஸாக்ட்லி. சோ நம்ம வந்து இந்த ஹாஸ்பிட்டல்ல பாக்குறவங்க எல்லாம் வந்து ரொம்ப சிக்கா இருக்காங்க, அவங்கள பத்தி இது ஹோல் டிசீஸே மாறிடுது, இந்த மாதிரி எல்லாருமே ரொம்ப சிக்கா இருக்காங்கன்னு சொல்றோம். பட் ஆக்சுவலா வீட்டுல நிறைய பேர் இருக்காங்க கோவிடோட. சோ அது என்னோட அபிப்பிராயம் என்னன்னா, இந்த டிசீஸ் அவ்வளவு ஒன்னும் மாறல, the sheer number of cases அவ்வளவு இன்க்ரீஸ் ஆயிருக்கிறதுனால இந்த ஆக்சிஜன் மேல ரொம்ப ஸ்ட்ரெஸ். இந்த காட்சிகள்லாம் பார்க்கும்போது ஹாஸ்பிட்டல்ல ஆக்சிஜனுக்காக அலையறாங்க, ஆம்புலன்ஸ்ல வச்சு ஆக்சிஜன் கொடுக்குறாங்கிறதெல்லாம் பார்க்கும்போது, ஓ இந்த வாட்டி ரொம்ப கடுமையா இருக்கும், நம்மளாம் இன்னும் ரொம்ப பயந்துக்கணுமோ, எல்லாரும் வீட்டுல ஆக்சிஜன் சிலிண்டர் வாங்கி வச்சுக்கணுமோ அப்படிங்கிற ரீதியில ஒரு பெரிய பயம் இருக்கு. அது தேவையில்லைன்னு நினைக்கிறேன். அது தேவையில்லை. நம்ம வந்து என்ன பண்ணணும்னா ப்ரிகாஷன்ஸோட இருக்கணும். நம்ம வெளியே போக கூடாது, நம்ம வெளியே அவசியமா போனோம்னா மாஸ்க் போட்டுட்டு போனோம். இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம எல்லாருக்குமே ஆக்சிஜன் தேவை, எல்லார் வீட்லயும் பல்ஸ் ஆக்சிமீட்டர் தேவை, எல்லார் வீட்லயும் ஐசியூ செட்டப் தேவை. அது தப்பு. அண்ட் இன்ஃபேக்ட் இந்த மாதிரி நம்ம வசதி உள்ளவங்க வந்து ஆக்சிஜன் சிலிண்டர், ஆக்சிஜன் கான்சென்ட்ரேட்டர் எல்லாம் வாங்கி வச்சுட்டாங்க. யாரு சிக்கா இருக்காங்களோ அவங்களுக்கு ஆக்சிஜன் கிடைக்கிறது இல்ல. ஒருத்தருக்கு கோவிட் வருது அப்படின்னா எந்த ஸ்டேஜ் வரைக்கும் அவங்க வீட்டுல இருந்தே பாத்துக்கலாம்? எந்த ஸ்டேஜ்ல மருத்துவமனையோ ஆக்சிஜனோ அவங்களுக்கு தேவைப்படும்? 100 பேருக்கு கோவிட் வந்ததுன்னா 10%க்கு ஆக்சிஜன் தேவைப்படாது. 10%க்கு ஹாஸ்பிட்டல் கேர் தேவைப்படலாம். மோஸ்ட்லி அவங்க எல்லாருமே கொஞ்சம் எல்டர்லி பீப்புளுக்கு தான் தேவைப்படும். ஆக்சுவலா ஆக்சிஜன், ஐசியூ கேர் இதெல்லாம் தேவைப்படுறது 1% தான். நான் அந்த ஃபேக்டர் ஆஃப் 10 சொன்னது தப்பு. ஓகே, சோ 100 பேர்ல 10 பேர் தான் ஹாஸ்பிட்டலுக்கே போவோம். அந்த 10 பேர்ல ஒருத்தர் தான் ஐசியூ வரைக்கும் போவாங்க. இல்ல அது அப்போ தேவைங்கிறது எங்க? இப்போ எனக்கு கோவிட் வந்துருச்சு அப்படின்ற நிலை இருந்ததுன்னா நான் வீட்லயே இருந்து ஐசோலேட் பண்ணிக்கிறேன் ஆரம்பத்துல அப்படின்னு ஒரு நிலை எடுத்தேன்னா எந்த ஸ்டேஜ் வரைக்கும் நான் வீட்லயே இருக்கலாம், எந்த ஸ்டேஜ்ல மருத்துவமனைக்கு போயே ஆகணும் அப்படிங்கிற நிலை வரும்?
சோ உங்களுக்கு கோவிட் வந்ததுன்னா மெயினா வந்து நான் ஃபர்ஸ்ட் எல்லார்கிட்டயுமே என்ன சொல்றேன்னா, கவலைப்படாதீங்க, பேனிக் பண்ணக்கூடாது. அதுதான் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். கோவிட் வந்துச்சுன்னா என்ன சிம்டம்ஸ் நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்? நிச்சயமா ஜுரம் வரும். அந்த ஜுரம் ஹையா கூட போலாம். அந்த ஜுரம் ஹையா போறதுன்ட்டு அதுக்காக ஹாஸ்பிட்டலுக்கு போறது தேவையில்லை. நீங்க வீட்டுல எடுத்துக்கிற மருந்து தான் ஹாஸ்பிட்டல்லையும் கொடுப்பாங்க. குரோசின், டோலோ இந்த மாதிரி மாத்திரை. சோ அதுக்கு நீங்க எங்க ஹாஸ்பிட்டலுக்கு போகணும்ன்ற அவசியம் இல்ல. எவ்வளவு டெம்பரேச்சர் 103, 104 எதுக்கு போனாலும் ரொம்ப ஒன்னும் கவலைப்பட வேண்டாம். இந்த ரொம்ப ஹை டெம்பரேச்சர் யங் சில்ட்ரனுக்கு வந்ததுன்னா தான் கவலைப்படணும். அப்புறம் ஃபெட்டிக் வரும், ரொம்ப டயர்டா இருப்பீங்க. அதுவும் வந்து கவலைப்பட வேண்டியது இல்லை, அது நேச்சுரல். இந்த இன்ஃபெக்ஷன் வந்தா நிச்சயமா டயர்ட்னஸ் வரும். ஒரு இம்பார்ட்டன்ட் திங் என்னன்னா, இந்த இன்ஃபெக்ஷன் வரும்போது நிறைய பேருக்கு பசியே இருக்காது, சாப்பிடணும் போலயே இருக்காது. அது வந்து நம்ம கவனிச்சுக்கணும். டைம்க்கு சாப்பிடணும். அண்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட், லிக்விட்ஸ் குடிச்சிட்டே இருக்கணும். இந்த லிக்விட்ஸ் குடிக்கலன்னா டீஹைட்ரேட் ஆகி அதுக்கு காம்ப்ளிகேஷன்ஸ் வரும். அப்புறம் இன்னொன்னு வந்து, நம்ம வீட்டுக்குள்ள சும்மா இந்த மாதிரி வந்துட்டேன்ட்டு பெட்லயே படுத்துட்டு இருக்க கூடாது. பெட் ரெஸ்ட் தேவையில்லை. நம்ம வந்து எழுந்து நடந்து நடமாடி இருந்தா ஆக்சுவலா பெட்டர். நம்ம ரூம்குள்ள நடக்கலாம். ஆமா. அடுத்தது, படுத்துக்கும் போது கவுந்து படுத்தா அது லங்ஸுக்கு ரொம்ப நல்லது. 2 hours 3 hours at a time நம்ம கவுந்து படுத்து தூங்கினோம்னா லங்ஸுக்கு ஆக்சிஜன் நல்லா ஈக்குவலா போகும். அது எல்லாம் ரொம்ப சிம்பிள் திங்ஸ் பண்றது. அதுக்கு வரேன். அடுத்தது, நம்ம வந்து பல்ஸ் ஆக்சிமீட்டர் இருந்ததுன்னா அதை வந்து ஒரு 3-4 times a day பாத்துக்கலாம். 3-4 times போதும். நம்ம வந்து அதை கண்டினியூஸா அதை போட்டுட்டு பார்த்துட்டே இருந்தோம்னா கவலையாதான் இருக்கும். நம்ம பிரீத் பண்ணும்போது நான் இப்ப பல்ஸ் ஆக்சிமீட்டர் போட்டு பார்த்தோம்னா மினிட்க்கு மினிட் அது வித்தியாசமா தான் இருக்கும். அது நார்மல். நம்ம வந்து டீப் பிரீத் எடுக்கிறோம், அப்புறம் சின்ன பிரெத் எடுக்கிறோம். சோ ஆக்சிஜன் லெவலும் கொஞ்சம் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். அது கவலைப்படுறதுக்கு ஒண்ணுமே இல்ல. 2-3 times a day பார்க்கும்போது அது 99, அப்புறம் இன்னொரு நாள் 95, 90 is the danger mark. சோ நம்ம என்ன சொல்றோம்னா 92க்கு வந்துருதுன்னா அந்த டைம்ல நீங்க டாக்டருக்கு போன் பண்ணி கேளுங்க, நாங்க ஹாஸ்பிட்டலுக்கு வரணுமான்னு. அந்த 92 இன்னும் 1 hourல சரியா போயிடுதுன்னா சரி, ஒண்ணுமே பண்ண வேண்டாம். அகைன் கொஞ்சம் டீப் பிரீத் எடுத்து கொஞ்சம் ஸ்டமக்ல படுத்தா அந்த ஆக்சிஜன் லெவல் மேல வந்துருச்சுன்னா யூஆர் ஃபைன். இப்போ 92 எனக்கு வந்துருச்சு நான் வீட்டுல இருக்கும்போது, அதுக்கு பிறகும் கூட நான் வீட்டுல இருந்தே கூட சமாளிக்க முடியும். 92 வந்துட்டா ஓடணும்னு இல்ல. அப்ப நீங்க ஆனா டாக்டர் முடிஞ்சதுன்னா போன் பண்ணி கேட்கணும். ஏன்னா ஒவ்வொருத்தரோட ஹெல்த்தும் வேற. அதனால டாக்டரை கான்டாக்ட் பண்றது, ஹாஸ்பிட்டலுக்கு போகணும்னு நான் சொல்லல, போன்ல டாக்டரோட பேசணும். இப்ப நைட் வர நேரத்துல நான் கவுந்து படுத்து கொஞ்ச நேரம் ட்ரை பண்ணிட்டு திரும்ப அது மேல வந்துருச்சுன்னா அப்படியே இருந்து இதோட சரி. இப்ப நீங்க 90க்கு வந்துட்டீங்க, டாக்டருக்கு போன் பண்றீங்க, பெட் இல்ல, அவங்களால உங்களை அட்மிட் பண்ண முடியலன்னா அப்ப நீங்க வந்து வீட்டுல ஆக்சிஜன் அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்றதுக்கு முயற்சி பண்ணணும் அந்த டைம்ல. இப்ப 90க்கு வந்துட்டோம்னா கூட வந்து அது உடனே நம்மள பாதிக்காது. ஆக்சிஜன் நம்பர், போன் நம்பர், கான்டாக்ட் இதெல்லாம் எழுதி வச்சிருந்தீங்கன்னா யூ கேன் போன் பண்ணி ஆக்சிஜனை வரவழைச்சுக்கலாம். அது அந்த மாதிரி ப்ரிப்பரேஷன் ரொம்ப முக்கியம். ஏன்னா நம்ம ஆக்சிஜன் கம்மி ஆயிட்டு இருக்கும் போது நம்ம காலும் ஓடாது, கையும் ஓடாது. சோ இந்த மாதிரி நம்பர்ஸை ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருந்தீங்கன்னா அது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஆக்சிஜன் சிலிண்டர் வாங்கி வீட்டுல வச்சுக்க வேண்டியது இல்ல, அந்த போன் நம்பர் மட்டும் எழுதி வச்சுக்கிட்டாலே போதுமானது. ஓகே, இன்னொரு கேள்வி டாக்டர், இப்போ எல்லாருக்கும் இந்த ரெம்டெசிவிர் தேவையா? எல்லா இடங்களையும் பாக்குறோம், பெரிய பெரிய கியூ அதுக்காக நிக்குது. அந்த கியூலயே கொரோனா பரவிடுமோங்கிற அச்சம் எல்லாம் வருது. சோ அது எல்லாருக்கும் வேணுமா? நிச்சயமா வந்து இந்த கியூல கரோனா பரவிட்டு தான் இருக்கும். ஏன்னா நானும் இந்த கியூஸ் டிவில எல்லாம் பாத்திருக்கேன். ரெம்டெசிவிர்ங்கிறது யூஎஸ்ஏல நாங்க முதல்ல ஜூன் மாசம் யூஸ் பண்ண ஆரம்பிச்சோம். ரொம்ப எக்ஸைட்மெண்ட் இருந்தது. இது வந்து லேப்ல பியூட்டிஃபுல்லா வேலை செஞ்சது. இந்த மருந்து வந்து வைரஸ உடனே டிஸ்ட்ராய் பண்ணி ஃபென்டாஸ்டிக் ரிசல்ட்ஸ் லேப்ல. இது நம்ம பேஷண்ட்ஸ்க்கு கொடுத்து ஒரு 6-7 months அப்புறம் தான் அந்த டேட்டா எல்லாம் அனலைஸ் பண்ண முடியும். அந்த அனாலிசிஸ் பண்ணும்போது ஆக்சுவலா ஜாஸ்தி ஒன்னும் எஃபெக்ட் இருக்குல்ல ரெம்டெசிவிருக்கு. பேஷண்ட்ஸ்க்கு கொடுக்கும்போது ஹாஸ்பிட்டல் அட்மிஷன் டைம் கொஞ்சம் கம்மியாச்சு.
அண்ட் அவ்வளவுதான். பட் பேஷண்ட்ஸ் வந்து யாரும் ரெம்டெசிவிர் கொடுத்ததுனால பழச்சிக்கல. இந்த மார்டாலிட்டி ரேட்டுங்கிறது கொஞ்சம் கூட டிஃபரன்ஸ் இல்ல. சோ ரெம்டெசிவிர் இஸ் நாட் நீடட். இப்ப வந்து மருந்து இல்ல, உயிர் காக்கும் மருந்தல்ல. நீங்க பியூட்டிஃபுல்லா சொல்றீங்க. ஏன் இதுக்கான இவ்வளவு பரபரப்பு இருக்கு? பிளாக் மார்க்கெட் வரைக்கும் போகுது. அது உயிர் காக்கும் மருந்து இல்லைன்னா ஏன் பின்ன இவ்வளவு பிரச்சனை இருக்கு? ஹைப், அது ஒரு வேர்ட்ல சொல்றேன். நாங்க இது அமெரிக்கால கொடுத்த மருந்து. இப்ப உங்க அம்மாக்கு உடம்பு சரியில்லை, அமெரிக்கால எல்லாரும் இந்த மருந்து எடுத்தாங்க. அப்போ உங்க அம்மாக்கு நீங்க அதுதானே விரும்புவீங்க, எங்க அம்மாக்கும் இதை கொடுங்க, அப்படியாவது குழைச்சிடுவாங்கன்னு. சோ நாங்க டாக்டர்ஸா இருந்து நாங்க தான் எஜுகேட் பண்ணணும். இல்ல இது நாங்க ரொம்ப ஹோப்ஸ் இருந்தது, பட் இது ஒர்க் ஆகுது இல்லன்னு. அண்ட் சைமல்டேனியஸ்லி பேஷண்ட்ஸையும் எஜுகேட் பண்ணணும். சில பேர் நான் டாக்டர்ஸ் கிட்ட பேசும்போது அவங்க சொல்றாங்க, என்ன பண்றது, பேஷண்ட்ஸ் கேக்குறாங்களே, அப்புறம் அவங்க பேஷண்ட்ஸ் இன்சிஸ்ட் பண்றாங்க, நீங்க கொடுங்க பிரிஸ்கிரிப்ஷன், எங்க அம்மாக்கு ரெம்டெசிவிர் தேவை, எங்க அப்பாக்கு ரெம்டெசிவிர் தேவை. சோ ரெண்டு சைட்லயும் கொஞ்சம் ஃபால்ட் இருக்கு. அப்புறம் பார்மா கம்பெனிஸும் அவங்களுக்கு ரெம்டெசிவிர் வித்தா அவங்களுக்கு கொஞ்சம் காசு கிடைக்கும்ல, அவங்களும் சொல்ல மாட்டேங்கிறாங்க இல்ல இது யூஸ்லெஸ்னு. ஆக்சுவலா ரெம்டெசிவிர் யாருக்கு தேவை? ரெம்டெசிவிர்ங்கிறது இந்த கரண்ட் சிச்சுவேஷன்ல யாருக்குமே தேவையில்லை. நான் சொன்னேன்ல, ஏர்லி டிசீஸ்ல கொடுத்தீங்கன்னா அவங்களோட ஹாஸ்பிட்டல் ஸ்டே கம்மியாகும். இப்ப இருக்கிற நிலைமையில யாருமே ஏர்லி ஸ்டேஜ்ல அட்மிட் கூட ஆக மாட்டேங்கிறாங்க. சோ இந்த இப்போ இன்னைக்கு இருக்கிற இந்த 2வது அலையில எதை நம்ம உயிர் காக்கும் மருந்துன்னு சொல்லலாம்? எது முக்கியமான மருந்து இந்த காலகட்டத்தில்? முக்கியமான மருந்து, உயிர் காக்கும் மருந்துன்னு சொன்னா ஆக்சிஜன், 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 ஆக்சிஜன். செகண்ட் ட்ரீட்மெண்ட் வந்து ஸ்டீராய்ட்ஸ்ங்கிற மருந்து. இந்த ஸ்டீராய்ட்ஸ் நிறைய டிஃப்ரெண்ட் ட்ரேட் நேம்ஸ்ல வருது. எந்த விதமான ஸ்டீராய்டும் பரவாயில்ல. நம்ம மோஸ்ட் காமன்லி யூஸ் ஸ்டீராய்ட் டெக்ஸாமெத்தசோன்ங்கிற ஸ்டீராய்ட். இது வந்து ஆக்சிஜன் கம்மியாற டைம்ல கொடுத்தோம்னா அது நிஜமாவே லைஃப் சேவிங் ட்ரக். சோ இந்த கொரோனா வைரஸ் இன்ஃபெக்ஷன்ங்கிறது அதுல நிறைய ஸ்டேஜஸ் இருக்கு. நம்ம இன்ஃபெக்ட் ஆன உடனே கொஞ்ச நேரம் ஒண்ணுமே சிம்டம்ஸ் இல்லாம வைரஸ் நம்ம உடம்புல மல்டிப்ளை ஆயிட்டு இருக்கும். ஒரு சர்டன் லெவலுக்கு மல்டிப்ளை ஆன அப்புறம் தான் வந்து நமக்கு ஃபீவர், காஃப் இந்த மாதிரி சிம்டம்ஸ் வரும். அந்த டைம்ல வைரஸ் மல்டிப்ளை ஆகிற டைம்ல நம்ம ஸ்டீராய்ட்ஸ் கொடுத்தோம்னா ஸ்டீராய்ட்ஸ் வந்து நம்ம இம்யூன் சிஸ்டமை கம்மியாக்கும். சோ அப்ப அந்த டைம்ல கொடுக்கறது ஆக்சுவலா டேஞ்சரஸ். சோ அப்ப வைரஸ் வேகமா வளரும். ஆமா, எக்ஸாக்ட்லி. சோ ஏர்லியாவும் கொடுக்க கூடாது. நம்ம ஆக்சிஜன் லெவல் கம்மியாற டைம்ல என்ன ஆயிட்டு இருக்குன்னா இந்த வைரஸ் செத்துருக்கு. நீங்க சொல்றதை வச்சு பார்க்கும்போது வீட்டுல எனக்கு ஜுரம் வந்துருச்சு, டாக்டர் பிரியா டெக்ஸாமெத்தசோன் சொன்னாங்கன்னு சொல்லி அதை வாங்கி நான் போட்டுறக்கூடாது. அது ரொம்ப தப்பு. நீங்க அந்த மிஸ்கன்செப்ஷன் மட்டும் கிளியர் பண்ணிட்டீங்கன்னா அப்புறம் எனக்கு ரொம்ப இதுவா இருக்கும். ஏன்னா அந்த மாதிரியும் நடக்குது. சோ ஏர்லியா இந்த வைரஸ் ரெப்ளிகேட் ஆகிற டைம்ல டெக்ஸாமெத்தசோன் எடுத்தா டேஞ்சரஸ். ஆக்சிஜன் லெவல் கம்மியான ஆற டைம்ல தான் டெக்ஸாமெத்தசோன் எடுத்துக்கணும். ஏர்லியா எடுத்தா மருத்துவர் கிட்ட போய் அந்த பரிந்துரைப்படி எடுத்துக்கிட்டா பெட்டர். நம்மளே வாங்கி சாப்பிட வேண்டியது. கரெக்ட். போன அலைக்கும் இந்த அலைக்கும் ஒரு பெரிய வித்தியாசம் இந்த முறை நம்ம கிட்ட தடுப்பூசி இருக்கிறது தான். இந்தியாவில இப்போ நம்ம பரவலா 2 தடுப்பூசி பார்த்துட்டு இருக்கோம், கோவிஷீல்டும் கோவேக்சினும். இன்னும் பல அப்ரூவ் ஆயிட்டு இருக்கு. இப்ப நமக்கு ஸ்புட்னிக் வி வந்திருக்கு, நிறைய வந்திருக்கு. எந்த தடுப்பூசி பெஸ்ட் அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்வியா இருந்தது. எந்த தடுப்பூசி பெஸ்டோட ஆன்சர் ரொம்ப ஈஸி. எது உங்களுக்கு கொடுக்குறாங்களோ அதுதான் பெஸ்ட். சரியா? இப்ப என்ன ரொம்ப இம்பார்ட்டன்ட்னா ஃபாஸ்டா நிறைய பேரை வேக்சினேட் பண்ணணும். நம்ம வந்து இது வேண்டாம், அது இல்ல, எனக்கு மசால் தோசை வேண்டாம், சாதா தோசை வேணும்ட்டு கேக்குற டைம் இல்ல. இது போதும் அந்த மாதிரி. எக்ஸாக்ட்லி. So இந்த ஸ்புட்னிக் 5 கோவிஷீல்ட் இது ரெண்டுமே வெரி சிமிலர் வேக்சின். வேற வேற கம்பெனில மேனுஃபேக்சர் பண்ணிருக்காங்க, பட் அந்த பிளாட்ஃபார்ம் அதோட டெக்னாலஜி ரொம்ப சிமிலர். கோவேக்சின்ங்கிறது ஹோல் வைரஸ் வேக்சின், அது வேற டெக்னாலஜி, பட் எல்லாமே ரொம்ப எஃபெக்டிவா இருக்கு. அண்ட் இன்னொன்னு ஃபாஸ்டா என்ன சொல்ல விரும்புறேன்னா, வேக்சின் போட்டவங்களுக்கு இன்ஃபெக்ஷன் வராதுன்னு இல்ல. 30% ஆஃப் பீப்புள் வேக்சின் போட்ட அப்புறம் கூட இன்ஃபெக்ஷன் வரும். ஆனா இவங்க இன்ஃபெக்ட் ஆனவங்க ஹாஸ்பிட்டலுக்கு போகிற நீட் ரொம்ப கம்மியா இருக்கும். அண்ட் டெத் ரேட் ரொம்ப 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 கம்மியா இருக்கும். அதுதான் வேக்சினோட மெயின் பெனிஃபிட். நம்மளுக்கு வேக்சின் போட்டு கூட
வந்துடுத்து நீ எடுத்துக்காதன்ட்டு நம்ம மத்தவருக்கு சொல்லக்கூடாது. பட் வேக்சின் போடுறதுனாலயே எனக்கு ஏதாவது ஆயிடுமோ அப்படிங்கிற அச்சமெல்லாம் இருக்கு. நீங்க செய்திகள்ல கூட பாத்திருப்பீங்க, நடிகர் விவேக்கோட விஷயம் இங்க நடந்த பிறகு வேக்சின் போட்டா இது ஆகும், வேக்சின் போட்டா ஹார்ட் அட்டாக் வரும் அப்படிங்கிற நிறைய கேள்விகள், சந்தேகங்கள் அதை பத்தி போயிட்டு இருக்கீங்க. So இந்த கோவிஷீல்டுங்கிற வேக்சின் மில்லியன்ஸ் அண்ட் மில்லியன்ஸ் ஆஃப் டோசஸ் வேர்ல்டு முழுதும் கொடுத்திருக்கோம். இந்த கோவிஷீல்டுங்கிறது ஆஸ்ட்ராசெனகா வேக்சின் கனடால யூரோப்ல நிறைய கொடுத்திருக்கோம். இது சர்டன் பீப்புள்ல ரிஸ்க் இருக்கு. ரொம்ப யங் பீப்புள் எஸ்பெஷலி விமென் பிளட் கிளாட்ஸ் வரதுக்கு சான்ஸ் இருக்கு. பட் இப்ப பாத்தீங்கன்னா கோவிட் கேசஸ் இருக்கிற ரேட்ல கோவிட் வந்தாலே பிளட் கிளாட்ஸ் வரும். சோ கோவிட் வேக்சின் வந்து பிளட் கிளாட் வந்து நம்ம காமா கூலா அதை ட்ரீட் பண்ணிடலாம். இப்ப நான் முதல் டோஸ் எடுத்துக்கிட்டேன், 2வது டோஸ் கிடைக்கல, ஷார்டேஜ் இருக்கு அப்படிங்கிற சூழ்நிலை இருக்கு. எவ்வளவு நாள் அதுக்காக நான் வெயிட் பண்ணலாம், இல்ல எவ்வளவு நாள் 2வது டோஸ் தள்ளி போடலாம்? எவ்வளவு நாள் தள்ளி போட்டாலும் எப்ப கிடைக்கிறதோ செகண்ட் டோஸ் எடுத்துக்கணும். அண்ட் ரொம்ப நாள் ஆயிடுத்து ஹோல் சீரீஸ மறுபடியும் ஆரம்பிக்கணும் இல்ல. சோ இப்ப வந்து ஒரு வேக்சின் வந்து டே 1 டே 28 எடுத்துக்க சொல்லிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. டே 28ல உங்களால எடுத்துக்க முடியல, டே 26ல போய் எடுத்துக்கலாமா கேப்பீங்க. அது தப்பு. அப்ப வேக்சினோட எஃபிகசி கம்மியாயிடும். அதே வேக்சினை நீங்க டே 28க்கு பதிலா டே 40ல இல்ல டே 35ல எடுத்தீங்கன்னா பரவாயில்ல. பட் நிச்சயமா டே 28க்கு முன்னாடி எடுத்துக்கூடாது. சோ அந்த மினிமம் இன்டர்வல்ங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுக்கு தாண்டி போனா 28 நாள் மினிமம். இப்போ மேக்ஸிமம் எவ்வளவு வரைக்கும் போலாம்? எவ்வளவு வரைக்கும் போலான்ட்டு எங்களுக்கு தெரியாது, ஏன்னா இப்பதான் இந்த வேக்சின்ஸ் எல்லாம் புதுசு இல்ல. சோ பட் எங்களுக்கு என்ன தெரியும்னா கோவிஷீல்டுங்கிற வேக்சின் முதல்ல வந்து 4 weeks இன்டர்வல்ஸ்ல கொடுக்கணும். நாங்க ஆஸ் எக்ஸ்பீரியன்ஸ் ஏற 6 weeksனு கவர்மெண்ட்ல சொன்னாங்க, 8 weeksல சொன்னாங்க. இப்ப யூகே எக்ஸ்பீரியன்ஸ் பேஸ் பண்ணி 12 weeks வரலையும் வெயிட் பண்ணா அதுல எஃபிகசில சேஞ்ச் இல்லன்ட்டு இப்ப தெரியுது. அந்த ஃபர்ஸ்ட் டோஸ் 3 மாசம் வரலையும் ப்ரொடெக்ட் ஆகுது. மேபி அதோட கூட ப்ரொடெக்ட் ஆகுமோ என்னமோ, பட் நிச்சயமா 3 weeksக்கு ப்ரொடெக்ட் பண்ணுது. ஐ மீன் 3 monthsக்கு ப்ரொடெக்ட் பண்றது. சோ 3 monthsக்கு அப்புறம் கூட போடலாம். அண்ட் இப்ப வேக்சின் கம்மியா இருக்கிற டைம்ல செகண்ட் டோஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காம எவ்வளவு பேர முடியுமோ ஒரு டோஸ் கொடுத்தோம்னா அது பெட்டர். சோ இப்போ 2வது டோஸ்க்கு கொடுக்கிற வேக்சினை இன்னொருத்தருக்கு முதல் டோஸா கொடுத்துடலாம் அப்படிங்கிறீங்க. சோ இப்போ 2வது டோஸே யாருக்கும் கொடுக்காம கொஞ்ச நாள் நிப்பாட்டி வச்சிடலாமா? அப்போ நாட் அ பாப்புலர் திங், ஏன்னா எல்லாருக்கும் ரொம்ப கோவம் வரும். பட் யூகேல இப்படிதான் செஞ்சாங்க, எல்லாரையும் ஃபர்ஸ்ட் டோஸ் போட்டுடலாம், அதுக்கப்புறம் செகண்ட் டோஸ் ஆரம்பிப்போம்னு. இப்பதான் அவங்க செகண்ட் டோஸ் ஆரம்பிச்சிட்டு இருக்காங்க. ஆனா அந்த டைம்ல இந்த 1 டோஸ் போட்ட வேக்சின், எல்லா வேக்சினும் நாட் ஜஸ்ட் கோவிஷீல்டு, எந்த வேக்சினா இருந்தாலும் ஒரு டோஸ் தான் கொடுத்தாங்க. அந்த ஒரு டோஸ் கொடுத்து அவங்க கேஸ் கவுன்சர் நல்லா கண்ட்ரோல் பண்ணிட்டாங்க. இப்ப செகண்ட் டோஸ் ஆரம்பிச்சிட்டு இருக்காங்க எல்லாருக்கும். பட் இந்தியால அது ஒர்க் ஆகுமா? ஏன் ஒர்க் ஆகுது? இந்தியாவுக்கும் யூகேக்கும் என்ன வித்தியாசம்? முதல் டோஸ் எல்லாருக்கும் கொடுத்து முடிக்கிறதுக்கே நமக்கு ஒரு 6 மாசம் ஆயிடுச்சுன்னா அது ஆயிடும். அதனாலதான் வந்து நம்மளுக்கு இப்ப தெரியும் 3 months ஆவது கேப் கொடுக்கலான்ட்டு. நீங்க சொல்றது கரெக்ட் தான், எல்லாரையும் முடிக்க வேண்டாம், பட் எல்லாரையும் ஃபர்ஸ்ட் டோஸ் கொடுத்துட்டு 3 months வெயிட் பண்ணலாம். அது அந்த ஸ்ட்ராட்டஜி சேஃப், அந்த ஸ்ட்ராட்டஜி எஃபெக்டிவா. இந்தியாலயும் அந்த இடைவெளியை 3 மாசமா அதிகம், 1வது டோஸுக்கும் 2வது டோஸுக்கும் உள்ள இடைவெளியை 3 மாசம் ஆக்கலாம்னு கருதுறீங்க? அப்ப இன்னும் நம்ம நிறைய பேரை கவர் கோவிஷீல்டுக்கு இது. இப்போ இன்னொரு கேள்வி எழுது டாக்டர். இப்ப நான் கோவேக்சின் போட்டுட்டேன் ஒரு டோஸ், எனக்கு 2வது டோஸ் கிடைக்கல, நான் கோவிஷீல்டு போய் போட்டுக்கலாமா? இந்த ட்ரையல்ஸ் நடக்கும்போது எப்பவுமே வந்து நம்ம ரொம்ப கரெக்டா அதே டைம் அந்த ஃபிக்ஸ்டு டைம்ல வேக்சின் கொடுப்போம், கரெக்ட் டோஸ் இதெல்லாம் பார்த்து கொடுப்போம். அண்ட் எல்லா சோ நீங்க கேட்கிற கேள்விக்கு நான் நிஜமாவே ஆன்சர் பண்ணணும்னா ஐ டோன்ட் நோன்ட்டு தான் சொல்லணும். பட் பாக்கி வேக்சின்ஸோட எக்ஸ்பீரியன்ஸ்ல நான் சொல்லுவேன், இந்த மாதிரி ஒரு வேக்சின் போட்டுட்டு இன்னொரு வேக்சின் போடுறதுல டேஞ்சர் எதுவுமே கிடையாது, ரிஸ்க் ஒண்ணுமே கிடையாது. அவ்வளோ எஃபெக்டிவா இருக்குமாங்கிறது தான் நமக்கு தெரியாது. பட் வேக்சின் போடாம இருக்கிறதும் வேற வேக்சின் போடுறது பெட்டர். சோ இப்போ கரெக்ட்டா சொன்னேனா? நான் கரெக்ட்டா புரிஞ்சுக்கிறதா இருந்தா, நான் கோவேக்சின் போட்டுக்கிட்டேன், எனக்கு 1 மாசம் கழிச்சு 2வது டோஸுக்கு அதே வேக்சின் கிடைக்கலன்னா வேற வேக்சினாவது போட்டுலாம், போடாம இருக்கிறதுக்கு அது பரவாயில்லன்றீங்க? கரெக்ட். அதுல ஒண்ணு வந்து உங்க வியூவர்ஸ் கேட்பாங்க,
அதான் அதேதான் நான் ஆன்சர் பண்ண போறேன். ஒரு வேக்சின் கோவேக்சின், ஒரு வேக்சின் கோவிஷீல்டு போட்டீங்கன்னா அதோட எஃபெக்ட் எவ்வளவு இருக்கும்னு என்னால சொல்ல முடியாது. பெட்டராவும் இருக்கலாம், அதோட எஃபெக்ட் கொஞ்சம் கம்மியாவும் இருக்கலாம். அதுக்கு நமக்கு இன்னும் அந்த டேட்டா இல்ல. பட் ரிஸ்க் இருக்குமா, இந்த 2 இது போட்டேன்னா எனக்கு ஏதாவது ஆயிடுமான்னு கேட்டாங்கன்னா அதுல ஒரு ரிஸ்க்கும் கிடையாது. அதுல சைடு எஃபெக்ட்ஸும் அதிகமா இருக்காது, அதே மாதிரி சைடு எஃபெக்ட்ஸ் தான் இருக்கும். ஓகே. அதே போல இந்த வேக்சினேஷனை ஸ்பீட் அப் பண்றதுக்காக என்னென்ன விஷயங்கள் பண்ணலாம் அப்படிங்கிற விஷயங்களும் நீங்க பேசி கூட நான் கேட்டிருந்தேன். வீட்டுக்கு வீடு போய் வேக்சின் போடலாம் அப்படின்னு. பட் அது மருத்துவ ரீதியாவே இந்த 30 நிமிஷம் அப்சர்வ் பண்ணணும் பேஷண்ட்ட, ஹாஸ்பிட்டல் செட்டிங்ல தான் அதை போடணும் அப்படின்லாம் மருத்துவர்கள் சொல்றாங்க. இதெல்லாம் வந்து மெயினா எதுக்காக சொன்னதுன்னா, இது யுஎஸ்ஏல இப்படி பண்ணாங்க, சரியா? யுஎஸ்ஏல போட்ட வேக்சின் வேற வேக்சின், இது mRNA வேக்சின். mRNA வேக்சின் உலகத்திலேயே நாங்க யூஸ் பண்ணதே இல்ல. ஃபர்ஸ்ட் ஃபைசர் மொடர்னா தான் mRNA வேக்சின்ஸ். அது போடும்போது என்ன சைடு எஃபெக்ட்ஸ் வரும், என்ன இந்த மாதிரி அனஃபிலாக்சிஸ், சடன் அலர்ஜிக் ரியாக்ஷன் வருமான்ட்டு எங்களுக்கு தெரியல. சோ அந்த மாதிரி ஸ்டார்டிங் பண்ணும்போது ரொம்ப காஷியஸா இருந்தோம். அது 1 வீக் அப்படிதான் சிடிசி இன்னமும் சொல்லுது எல்லாருமே 30 மினிட்ஸ் பார்க்கணும்னு. எங்க ஹாஸ்பிட்டல்ல ஃபர்ஸ்ட் வீக்குக்கு எல்லாரையுமே 30 மினிட்ஸ்க்கு அப்சர்வ் பண்ணோம். அடுத்த வீக் வந்து 15 மினிட்ஸ் அப்சர்வேஷன் பண்ணோம். அடுத்த வீக் போட்டு அமிச்சிட்டோம். சோ இந்த மாதிரி நம்ம எக்ஸ்பீரியன்ஸ்ல we know that it's very safe. இப்போ ஃபைசர் வேக்சின் and allergic reaction 2 million டோசஸ்ல ஒருத்தருக்கு வரும். அதுக்கு 2 million people அரை மணி உட்காந்து பார்க்க வச்சீங்கன்னா அது ரொம்ப unnecessary இல்ல. And நம்ம ஊசி எடுத்து, இப்ப லாக்டவுன் வேற வந்துருச்சு தமிழ்நாட்டுல, அப்போ ஊசி எடுத்துக்கிட்டு வீடு வீடா போயிடலான்றீங்க. அது ஒரு நல்ல அப்ரோச். வீடு வீடா போயிடலாம். அண்ட் ஃபர்ஸ்ட் ஃபியூ வீக்ஸ்க்கு இதே மாதிரி எல்லார் மனசுலயும் பயம் தான் இருக்கும், வீட்டுல ஏதாவது ஆயிடுச்சுன்னா என்ன பண்றதுன்னு. சோ ஒரு ஏரியாக்கு நம்ம சைதாப்பேட்டையில வேக்சின் போட போறோம்னு வச்சுக்கோங்க. சைதாப்பேட்டையில ஒரு ஆம்புலன்ஸ் ஸ்டேஷன் பண்ணிக்கலாம். சைதாப்பேட்டை ஃபுல் ஏரியாவுக்கு ஒரு ஆம்புலன்ஸ் போதும். அது போன் பண்ணி உடனே கூப்பிடலாம் இல்ல. அது 5 நிமிஷத்துக்குள்ளார வந்துடுதுன்னா we can save the patient if there's an allergic reaction. நான் என்ன சொல்றேன்னா, ஒரு வாரத்திலேயே அந்த எக்ஸ்பீரியன்ஸ்ல நம்மளுக்கு we can decide யாருக்குமே அலர்ஜிக் ரியாக்ஷன் வராது. இப்ப நம்ம இவ்ளோ டோசஸ் போட்டிருக்கோம் இந்தியால. நான் எங்கேயுமே பார்க்கல இந்த டேட்டா, எவ்வளவு பேருக்கு ஆக்சுவலா ரியாக்ஷன் வந்தது, இந்த half an hour உட்காந்து இருக்கிறதுல ஏதாவது பெனிஃபிட் இருந்ததா. இந்த டேட்டா இருக்கு கவர்மெண்ட் கிட்ட, அதை அனலைஸ் பண்ணி பார்த்தாலே அவங்க டிசைட் பண்ணிக்கலாம் டோர் டு டோர் இஸ் சேஃபா இல்லையான்னு. ஓகே, இன்ட்ரெஸ்டிங், வெரி இன்ட்ரெஸ்டிங் டேக் டாக்டர். நிறைய இந்தியால இந்த பாட்டி வைத்தியங்கள்லாம் இருக்குல்ல, இதுல எல்லாம் வந்து நம்ம கொரோனாவை வென்றிடலாம் இல்ல கொரோனாவை தடுத்துடலாம் அப்படிங்கிற நிறைய விஷயங்கள் இருக்கு. இதெல்லாம் உடல் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும் அப்படிங்கிற நிறைய, நம்ம கபசுர குடிநீர் குடிக்கிறதா இருக்கட்டும், இல்ல நம்ம வீட்டுல பாட்டி வைக்கிற ரசமா இருக்கட்டும், இதெல்லாம் உண்மையிலேயே ஏதோ ஒரு வகையில ஹெல்ப் பண்ணுமா இல்ல சைக்கலாஜிக்கல்? பாட்டி வீட்டு ரசம்ங்கிறது நிச்சயமா ஹெல்ப் பண்ணும், சரியா? ஏன்னா அது ரொம்ப பிரமாதமான, எதுக்கு ஹெல்ப் பண்ணுங்கிறதா? கொரோனாவை தடுக்க ஹெல்ப் பண்ணும். கொரோனாவை தடுக்கவோ இல்லையோ நம்ம உடம்ப ஹெல்ப் பண்ணும், கரெக்டா? நம்ம இம்யூனிட்டியை அதிகரிக்க ஹெல்ப் பண்ணும். இல்ல, இம்யூனிட்டி எல்லாம் அதிகாது, பட் டேஸ்டியா இருக்கும், நல்லா இருக்கும், அதை சாப்பிடணும், சரியா? இப்ப வந்து வைட்டமின் சி, ஜிங்க் இதெல்லாம் எதுவும் இந்த ஒரு இம்யூனிட்டியும் இன்க்ரீஸ் பண்ணாது, பட் நம்மள ஹார்ம் பண்ணாது. நம்ம அதை எடுத்துக்கிறதுனால நம்மளுக்கு மென்டலா பீஸ் கிடைச்சதுன்னா பரவாயில்ல. சோ பாட்டி ரசம் வெரி இம்பார்ட்டன்ட். ஜிங்க் வைட்டமின் எடுத்துக்கிறதுனா எடுத்துக்கங்க, பரவாயில்ல. பட் சம் மெடிசன்ஸ் எடுத்துக்க கூடாது. இது வந்து ஹைட்ராக்சிக்ளோரோக்வின், ஐவர்மெக்டின், இந்த மாதிரி மெடிசன் எல்லாம் எல்லாரும் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல், எடுத்துக்கங்க. அது கொரோனாவை ப்ரிவென்ட் பண்ணும், கொரோனாவை ட்ரீட் பண்ணும் ஏர்லி ஸ்டேஜஸ்ல எல்லாம் சொல்றாங்க. சோ அது வந்து எடுத்துக்க கூடாது, அது தப்பு. இன்னொன்னு, இந்த ஸ்டீம் இன்ஹலேஷன் பண்ணா கோவிட் வந்து நம்மளோட சுவாச பாதையில அந்த ஸ்டீம் போகும்போது வைரஸ் செத்துடும் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட், நிறைய பேர் இந்த ஆவி பிடிக்கிறத ட்ரெண்ட் ஆரம்பிச்சிருக்காங்க. அது ஹெல்ப் பண்ணுதா? இல்ல, அத பத்தி அவ்வளவுதான் நான் சொல்ல விரும்புறேன். இல்லை. ஓகே, சோ அதுவும் பாட்டி ரசம் மாதிரி தானே? பாட்டி ரசம் மாதிரி இது உங்களுக்கு it won't hurt. நிச்சயமா it won't hurt. of course ரெண்டாவது அலையே நம்ம இன்னும் முடிக்கல, பட் மூன்றாவது அலையும் வரும் அப்படிங்கிற விஷயங்கள் இப்பயே பேசப்படுது. அது வருதா? எப்போ வருது?
அதை எப்படி கணிக்கிறது? இது வந்து இந்த செகண்ட் வேவ் எப்ப முடியும், செகண்ட் வேவ் எப்ப பீக் ஆகும், தேர்ட் வேவ் வருமா, தேர்ட் வேவ் எப்ப வரும், இது எல்லாம் வந்து ஆன்சர்ஸ் வந்து நமக்குள்ள இருக்கு. சரியா? நம்ம பிஹேவியர் பொறுத்து இருக்கு. சோ நம்ம வந்து எல்லாரும் இந்த செகண்ட் வேவ் போது வேக்சினேஷன் போய் போட்டுட்டு ஃபியூச்சர்லயும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருந்து நமக்கு வந்து கொஞ்சம் உடம்பு சரியில்லாத இருக்கும்போது வெளியே போகாம இன்ஃபெக்ஷன் ஸ்ப்ரெட் பண்ணாம இருந்தோம்னா தேர்ட் வேவ் வராம கூட போகும். இல்ல வந்ததுன்னா வெரி 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 மைல்டா இருக்கும். நம்ம வந்து இந்த செகண்ட் வேவ் முடிஞ்சு அப்பா இப்ப லாக்டவுன் முடிஞ்சது, வேக்சின் தான் முடிஞ்சிருத்தே, இப்ப எதுக்கு நமக்கு வேக்சின், அந்த மாதிரி பிஹேவியர் பண்ணி இல்ல பெரிய பெரிய கிரவுட்ஸ்ல போனோம்னா தேர்ட் வேவ் வரும். தேர்ட் வேவ் சைஸ் வில் டிபெண்ட் ஆன் ஆர் பிஹேவியர். சோ 1வது அலைக்கு பிறகு பண்ண தப்ப 2வது அலைக்கு பிறகு பண்ணக்கூடாது, அதை தவிர்க்கணும். Thank you so much, doctor. That's all I had to ask you. Thank you so much for your time. ரொம்ப நன்றி.